வெல்கம் டு சிவதனி அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் பேப்பர் 2ல ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் அதில் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா 6th 7th 8th இந்த 3 கிளாஸ்லேயே உள்ள நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்பர் சிஸ்டம்? மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் தான். நம்பர் இல்லாமல் எதாவது பண்ண முடியுமா? நம்ம காலைல எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. காலைல எந்திரிச்சோன்னா நம்ம மொபைலில் தான் பார்க்குறோம். மணி எத்தனை, சார்ஜ் இருக்கா, எவ்வளோ ரீசார்ஜ் இருக்கா அப்படின்றது நம்பர் ஆரம்பித்து அடுத்து பால் பாக்கெட் வாங்குறதுலேருந்து நம்ம கிளம்புற டைம் வரைக்கும் நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க, ஹார்ட் பீட் துடிக்குது, அதுவும் டைம் எல்லாமே நம்பர் தான். நம்பர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நைட்டு தூங்கும்போது அப்படியே மணியை பார்த்துட்டு 10 மணி ஆச்சா, சாப்பிட்டோம், தூங்குறோம். இப்படி காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னதான் வருது, நம்பரு. நம்பர் இல்லாமல் எதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்பரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேக்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா பேசிக் என்னது, நம்பர். நம்பரை பற்றி தான் ஒரு 4-5 கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நம்பரில் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்பர்லேயே ஒரு இப்போ 1 அப்படின்னா சின்ன நம்பர், 2, 10, 100, 1000, 10,000, லட்சம், கோடி, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா 5 பைசா, 2 பைசா, 1 பைசா, 4 கால்னா, ஓட்டக்கால்னா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து 10 ரூபான்றது பெருசு. அந்த காலத்தில் ஒரு 50 60ல் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 10 ரூபா வாங்குறான்ப்பா, 10 ரூபா கூலி கொடுங்கயா அப்படின்னா 10 ரூபான்றது பெருசு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 60 70ல் பார்த்துட்டிங்கன்னா 100 ரூபா, 100 ரூபா, 100 ரூபா கூலி தாங்கப்பா, அப்போ 100 ரூபான்றது பெருசு. அப்படியே 90ல் வந்தீங்கன்னா 1000, 1000 ரூபா சம்பளம் வாங்குறான்ப்பா, அப்பா 5000 ரூபா சம்பளம் வாங்குறான்ப்பா, 1000 கணக்கில் வாங்குறான்ப்பா, அப்போ 1000 பெருசு. அப்படியே நீங்கள் 2000 2010ல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000, லட்சம். இப்போ லட்சன்றது சாதாரணமாக போச்சு, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான்ப்பா அப்படின்றது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்பரோட முக்கியத்துவம் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ பெரிய எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா 1000, 1000க்கு மேல உள்ள எண்கள்லாம் என்ன எண்கள்? பெரிய எண்கள். இப்போ பாருங்க, பெரிய எண்களை புரிந்து கொள்ளுதல், பெரிய எண்களை புரிந்து கொள்ளுதல். அடுத்து பெரிய எண்களை ஒப்பிடுதல். ஒப்பிடுதல்னா என்ன? இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. 2 மாப்பிள்ளை இருக்காரு, 2 பேருமே அழகா இருக்காங்க, 2 பேருமே வந்து வீடு வச்சிருக்காங்க. அப்போ அடுத்து எதை பார்ப்பாங்க? சம்பளம். இவர் எவ்வளோ வாங்குறாருப்பா? இவர் ஒரு 50,000 வாங்குறாருப்பா. இவர் எவ்வளோ வாங்குறாருப்பா? இவர் 1,00,000 வாங்குறாருப்பா. அப்போ 2 பேருமே மற்ற எல்லாத்துலேயும் நல்ல கேரக்டர், எல்லாமே ஓகே. ஆனால் இவர் வந்து இவரோட சம்பளம் கூட வாங்குறாரு அப்படின்னு நம்ம யாரை சூஸ் பண்ணுவோம்? இவர் 50,000, இவர் 1,00,000. அப்போ 1,00,000 தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்படி அதான் வந்து பெரிய எண்களை ஒப்பிடுதல். அடுத்து பெரிய எண்களுக்கு தோராய மதிப்பீடு. தோராயம்னா என்ன? இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம், 399 ரூபான்னு சொல்கிறாங்க, நம்ம 399 ரூபாய் கொடுக்குறோம், ஜிபேல 400 ரூபான்னு போடுறோம். அதாவது தோராய மதிப்பு. இப்போ வந்து ஒரு 55 ரூபா, இப்போ கடைக்கு போகிறோம், 55 ரூபா கரெக்டாக இருந்தால் கொடுப்போம், இல்லாட்டி என்ன கொடுப்போம்? ஒரு 60 ரூபாய் கொடுப்போம். 60 ரூபாய் கொடுத்து மிச்ச சில்லறை வாங்குவோம். அப்போ அதுக்கு பேர் தான் தோராய மதிப்பீட்டை பயன்படுத்துதல். அடுத்து 4 அடிப்படை செயலி. 4 அடிப்படை செயலினா என்னது? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இதான் வந்து 4 அடிப்படை செயலிகளை கணக்குகளுக்கு தீர்வு காணுதல். அடுத்து முழு எண்கள். முழு எண்கள்னா என்ன? 0லிருந்து ஆரம்பிக்கிறது. முழு எண்களின் பண்புகள். பண்புகள்னா என்ன? ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கு. இயல் எண்கள்னா அதுக்கு ஒரு, நேச்சுரல் நம்பர்ஸ்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஹோல் நம்பர்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, ரேஷனல் நம்பர்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்மளே சொல்லும்லப்பா, இந்த பையன் வந்து கொஞ்சம் அமைதியானவன், இவன் கொஞ்சம் சொல்கிற பேச்சை கேட்பான்ப்பா, இவன் கொஞ்சம் நல்ல பையன்ப்பா, இவன் கொஞ்சம் இவனை திருத்தி கொண்டு வரணும்ப்பா அப்படின்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்குது. சரிங்களா? அதான் வந்து பண்புகள். இவன் சொன்னோன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கணுவான், இவனுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லித்தரணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம பண்புகளை பிரிச்சிருக்கோமா, அதே மாதிரி நம்பர்ஸுக்கும் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்குது. அதான் வந்து முழு எண்களின் பண்புகளை புரிந்து கொள்ளுதல். இதில் வந்து லட்சம், கோடி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். லட்சத்துக்கு இப்போ என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, லட்சத்துக்கு எத்தனை பூஜ்ஜியங்கள், கோடிக்கு எத்தனை பூஜ்ஜியங்கள், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். 10,000க்கு எத்தனை பூஜ்ஜியங்கள், ஹவு மெனி ஜீரோஸ் இன் லேக், ஹவு மெனி ஜீரோஸ் இன் குரோர், ஹவு மெனி ஜீரோஸ் இன் 100, அது ஈஸி 2. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் எத்தனை பூஜ்ஜியம் கேட்பாங்க. இப்போ கோடியில் எத்தனை லட்சங்கள் இருக்கிறது? ஒரு கோடி, கோடினா எத்தனை ஜீரோ? 7 ஜீரோ. அப்போ கோடியில் எத்தனை லட்சங்கள் இருக்குன்னு, லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் இருக்குன்றன, இதெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க. நம்ம இதை வந்து பெரிய கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. ரியல் லைஃப்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன சம்பளம் வாங்குறோம்? இன்னைக்கு 30,000 சம்பளம் வாங்குறோமா? 30,000பா, ஒரு 5,000 ஒதுக்கி வைப்பா, அடுத்து வீட்டு வாடகைக்கு, அடுத்து ஒரு 5,000 வந்து பிள்ளைகளுக்கு படிப்புக்கு எடுத்து வைப்பா. இப்படி நம்ம எடுத்து வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ரியல் லைஃப் நம்ம அன்றாட வாழ்வில் எப்படி பணத்தையோ பெரிய நம்பரையோ நம்ம டீல் பண்ணுறோமோ அதான் கணக்கு. கணக்கையும் நம்ம அன்றாட வாழ்க்கையும் வேறுபடுத்தி பார்க்காதீங்க. ரெண்டையும் ஒற்றுமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா கணக்கு என்ன ஆயிரும்? ரொம்ப ஈஸி ஆயிரும். இப்போ அதான் சொல்றேன், எங்கும் கணிதம், அன்றாட வாழ்வில் எண்கள், எங்க பார்த்தாலும்
நம்பர் தான். இப்போ இந்த கிளாஸை கவனிக்கிறீங்க, இதை அப்லோட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க எத்தனை வியூஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாமே என்ன நம்பர் தான். அப்போ எங்கே பார்த்தாலும் கணிதம். இப்போ தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 26,345 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் உள்ளன. பால்வெளி திரளில் ஏறத்தாழ 20,000 கோடி. அப்போ இது 1000ல் இருக்கு, இது கோடியில் இருக்கு. 20,000 கோடி. அப்போ எது பெருசு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதான் பெருசு. அடுத்து தொடரி மற்றும் முன்னி அப்படின்னா என்னன்னா, தொடரி முன்னி இங்கிலீஷ்ல வந்து ப்ரெடிசர் சக்சஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னி அப்படின்னா பேர்லேயே இருக்கு, முன்னால. நான் அப்படி நிற்கிறேன்னா, எனக்கு முன்னால ஒருத்தர் நிற்காருன்னா அவர் தான் முன்னி. எனக்கு அடுத்து ஒருத்தர் நிற்கிறாருன்னா தொடரி. தொடரின்னா நம்மளுக்கு தொடரி படம் ஞாபகத்துக்கு வரும். தொடரின்னா ட்ரெயின். அப்படியே தொடர்ந்து இருக்கா தொடரி, ஒரு ரேக் அப்புறம் அப்படியே இருக்கும். அதான் வந்து என்னது தொடரி. முன்னினா முன்னாடி இருக்குது, சரிங்களா. ப்ரெடிசர் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடக்க போறதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றோம், முன்னாடி. அப்போ முன்னாடி ப்ரெடிசர். சக்சஸர், சக்சஸ் நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு பின்னாடி சக்சஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சக்சஸை தாண்டி ஒன்றும் சக்சஸ் நம்ம கிட்ட வரணும், நம்ம அந்த அளவுக்கு கடுமையா உழைக்கணும். அப்போ சக்சஸர், சக்சஸ் அப்படின்னா பின்னாடி. ப்ரெடிசர் ப்ரெடிக்ட், ப்ரெடிசர்னா முன்னாடி. அப்போ முன்னினா முன்னாடி, தொடரினா பின்னாடி. அப்போ முன்னினா என்ன, ஒரு நம்பரை கழிச்சிட்டோம்னா அதான் முன்னி, ஒரு நம்பரை கூட்டிட்டோம்னா அதான் என்னது தொடரி. அதான் எழுதியிருக்காங்க, ஒரு எண்ணை கூட்டினால் கிடைப்பது தொடரி, ஒரு எண்ணை கழித்தால் கிடைப்பது முன்னி. இப்போ முன்னி தொடரி, ப்ரெடிசர் சக்சஸர். புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ பாருங்க, கூட்டல். கூட்டல்னால என்ன அர்த்தம்? அடுத்து, அடுத்து. அப்போ தொடரி. இங்க பாருங்க, கழித்தல். கழித்தல்னா முன்னாடி, முன்னி, சரிங்களா. அப்போ இதை கேட்பாங்க 999. இது என்னது? ஈரிலக்க எண்ணா, சிறிய எண்ணா, 3 இலக்க பெரிய எண் இப்படின்னு கேட்பாங்க. 3 இலக்க பெரிய எண் எது, 3 இலக்க சிறிய எண் எது அப்படின்னு. அப்போ 3 இலக்க பெரிய எண்ணின் தொடரி என்ன அப்படின்னு கூட கேள்வியை மாத்தி கேட்பாங்க. அப்போ 3 இலக்க எண்ணின் தொடரி. அப்போ இதோட ஒன்றை கூட்டிக்கணும். அப்போ எவ்வளோ வரும்? 1000. அடுத்து இது எப்படி கேட்பாங்க? 5 இலக்க சிறிய எண் 1 2 3 4 5. அப்ப 5 இலக்க சிறிய எண் என்னன்னு கேட்பாங்க. அதுல இருந்து மைனஸ், கழித்தல்னா என்ன அர்த்தம்? மைனஸ்னா என்ன அர்த்தம்? முன்னி. அப்போ ஒரு நம்பரை கழிக்கணும். எத்தனை சைவர் இருக்கோ அத்தனை 9. ஹவு மெனி ஜீரோஸ்? ரீப்ளேஸ் ஆல் தி ஜீரோஸ் இன்டு 9. எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 2 3 4. அப்போ 4 9. இப்போ 4576 தொடரி. 4500 தொடரின்னா என்ன அர்த்தம்? ட்ரெயின். ட்ரெயினுக்கு அடுத்த ட்ராக் இருக்குமா? அப்போ தொடரின்னா பின்னாடி. அப்போ ஒரு இதை கூட்டுறோம். அப்போ 4577. அடுத்து முன்னி. முன்னினா ப்ரெடிசர், ப்ரெடிக்ட், முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றோம். அப்போ மைனஸ். அப்போ இதுல இருந்து ஒன்றை கழிச்சிருங்க. 70ல ஒன்றை கழிச்சிங்கன்னா 69. இப்போ சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி. அப்போ இதை படிக்கணும். சிறிய, சிறியனால என்னது? சிறிய ஜீரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறிய, அப்போ நம்பர் வந்து 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்குமா? அப்போ அதுல சின்ன நம்பர் என்ன? 0. அப்போ சிறிய 5 இலக்க எண். 5 இலக்க எண்ணா எத்தனை ஜீரோ? 5. இப்போ 1, ஒரு 1. இப்போ 5 நம்பர் இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5. 5 இலக்க சிறிய எண். பெரியனா 9, சிறியனா 0. இப்போ பெரிய எண்கள் எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. இப்போ மிகப்பெரிய ஓரிலக்க எண், ஓரிலக்க எண் 1 டிஜிட் நம்பர். அப்போ அதுலேயே பெரிய நம்பர் என்ன? 9. 0 1 2 3 4 அப் டு 9. அந்த 0ல இருந்து 9 வரைக்கும் ஓரிலக்க எண்ணில் எது பெரிய நம்பர்? 9 9. மிகப்பெரிய ஈரிலக்க எண். ஈரிலக்க எண் எங்க ஸ்டார்ட் ஆகுது? 11. எங்க எண்ட் ஆகுது? 99. அப்போ 11 தான் ஈரிலக்க சிறிய எண், 99ன்றது ஈரிலக்க பெரிய எண். அதுல இருந்து பிளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடரி. அப்போ +1. அப்போ 99 + 1 100. 100. 100 எப்படி சொல்லுவோம்? மிகச்சிறிய மூவிலக்க எண், மிகச்சிறிய ஈரிலக்க எண். இப்போ மிகப்பெரிய மூவிலக்க எண். மூவிலக்கம்னா என்ன அர்த்தம்? 3 டிஜிட் இருக்கணும், 3 இலக்கங்கள் இருக்கணும். அதுல மிகப்பெரிய, பெரியனாலே 9. அப்போ 3 9. தொடரி. மிகச்சிறிய அந்த தொடர் என்ன ஆயிடும்? மிகச்சிறிய 4 இலக்க எண். மிகச்சிறிய, சிறியனால என்ன வந்துடணும்? 0. எத்தனை 0? 4 இலக்கம் இருக்கணும். அப்போ 4 இலக்கம்னா 1 விட்டுட்டு 3 0. 1 2 3 4 இலக்கம்னா 4மே 0 போட்டுறக்கூடாது, அதுக்கு மதிப்பே இல்லை. இப்போ 4 இலக்கம், அப்போ 4 0 போடுறேன். இதுக்கு மதிப்பு இருக்கா? 4 இலக்கத்துல 3 இலக்கம் 0 இருக்கணும், ஒரு இலக்கம் 1 இருக்கணும். அப்ப அதான் என்னது? 1000. அடுத்து மிகப்பெரிய 4 இலக்கம். பெரிய அப்படின்னாலே 9. எத்தனை 9 வரணும்? 4.
இப்போ இதோட தொடரி ஒன்றை கூட்டினோம்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் 10,000. இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ இதுல இருந்து வேற என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னா 10,000த்தில் எத்தனை நூறுகள் உள்ளன, 10,000த்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன, 10,000த்தில் எத்தனை பத்துகள் உள்ளன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ கோடிக்கு எத்தனை ஜீரோ, லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ, 10,000த்துக்கு எத்தனை ஜீரோ, how many zero in crore, how many zeros in lakh, how many lakhs in crore, how many thousands in lakhs. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா மிகப்பெரிய எண். அடுத்து மிகப்பெரிய 5 இலக்க எண். அப்ப பெரிய நாள் என்ன ஞாபகம் வந்துடணும், பெரிய நாள் வெரி குட் 9. அப்ப எத்தனை 9? 5 இலக்க எண்ணா 5 9. சரிங்களா? இதோட 1 என்ன அர்த்தம், கரெக்டா சொல்லிட்டீங்கம்மா, வெரி குட். தொடரினா இதோட 1 ஆட் பண்ணீங்கன்னா என்ன சொல்றது, அதான் மிகச்சிறிய 6 இலக்க எண். மிகச்சிறியனா என்ன அர்த்தம், 0. 6 இலக்கம். அப்ப 6 இலக்கம் 0 போடலாமா, போடக்கூடாது. 5 இலக்கம் 0, ஒரு 1. இதுக்கு பேர் என்னது, கோடு. இதுக்கு பேர் கோடுன்னு சொல்லக்கூடாது. இதோட பேர் எப்படி, இதை எப்படி ரீட் பண்ணுவோம், 1 10 100 1000 10,000 லட்சம். லட்சம். இங்கிலீஷ்ல பாருங்க, 1s 10s 100,000 lakh, சாரி 1s 10s 100,000 10,000 lakh. அப்ப 1 lakh. ஓகேவா? நெக்ஸ்ட் பெரிய நாள் என்ன அர்த்தம், 9. எத்தனை 9? 6 9. ஆறு 9. சரிங்களா? இதோட ஒரு 1 தொடரி. அப்ப அது என்ன மாறிடும், மிகச்சிறிய 7 இலக்க எண். சிறியனாலே 0, 7 இலக்க சிறிய எண். அப்ப 7 0 போட்டக்கூடாது. 6 0 ஒரு 1. இதோட பேர் என்ன, 1s 10s 100,000 10,000 lakh 10 lakh. அப்ப 10 லட்சம். 10 லட்சத்தில் எத்தனை லட்சங்கள் உள்ளன, 10 லட்சத்தில் எத்தனை நூறுகள் உள்ளன, 10 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன கேட்பாங்க. சரிங்களா? இங்கே கவனிங்கம்மா. அடுத்து 4ஆம் மற்றும் 5ஆம் நிரலில் மிகச்சிறிய எண்ணும் அவற்றின் எண் பெயரும் கொடுக்கப்பட்டன. அடுத்து வரும் நிலைகளை ரோ. இப்ப காலம்னா இது காலம், இது ரோ. அதுல என்னென்ன கொடுத்துருக்கேன்னு காமிச்சிருக்காங்க. இப்ப 10ன் 1 மடங்கு, ஒரே ஒரு 10 ரூபா நோட்டு இருக்கு, அப்ப 10 ரூபா தான். 10ன் 10 மடங்கு, 10 ரூபா நோட்டு 10 நோட்டு இருக்கு. ஒரு 10 ரூபா, 2 10 ரூபா, 3 10 ரூபா, 4 10 ரூபா, 5 10 ரூபா, அப்படி 10 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு இருக்கும், 100 ரூபா. அடுத்து 100 ரூபா நோட்டு 10 100 ரூபா நோட்டு இருக்கு, அப்ப 1000 ரூபா. அடுத்து 1000 ரூபா நோட்டு, இது 10 நோட்டு இருக்கு, அப்ப 10,000. அடுத்து 1 10 100 1000, 10,000 நோட்டு 10 நோட்டு இருக்கு, அப்ப லட்சம். அடுத்து லட்சம் நோட்டு 10 இருக்கு, 10 லட்சம். அடுத்து 10 லட்சம் நோட்டு 10 இருக்கு, அப்ப என்னது, கோடி. இதுல இருந்து கேள்விகள் நிறைய கேட்பாங்க. இந்த ஜீரோஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சில நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோடி, 10 கோடி, 100 கோடி, மில்லியனுக்கு எத்தனை ஜீரோ, பில்லியனுக்கு 9 ஜீரோ. பில்லியனோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 1 அரப் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 அரப் ஈக்குவல் டு 1 பில்லியன். அதுல எத்தனை ஜீரோன்னு மாத்தி கூட கேட்பாங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுக்க. எடுத்துக்காட்டா 1000. 10ன் 100 மடங்கு அல்லது 1000த்தில் 100 பத்துக்கள் இருக்கும். 1000த்துல எத்தனை பத்துகள் இருக்கும், 100 பத்துகள். சரிங்களா? அடுத்து இது 1 வேர்ட்ல கேட்பாங்க. தியரியை நீங்க இந்த பாக்ஸ் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கணும். ரொம்ப நார்மலா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கோங்க. எண்களின் மதிப்பு அதிகமாகும் போது இலக்கங்களின் எண்ணிக்கையும் இட மதிப்பும் காணுவது கடினம், நம்மளுக்கு ஈஸி. பெரும்பாலான நேரங்களில் லட்சம் மற்றும் கோடியை பூஜ்ஜியங்களால் விரித்தெழுவதற்கு பதிலாக சொற்களை பயன்படுத்துகிறோம். இருப்பினும் தேவையெனில் பெரிய எண்கள் சரியான மதிப்பையும் எழுதுதல் வேண்டும். இப்ப எண்களை விரிச்சு எழுத சொல்லுவாங்க. 1 கோடியே 10,30,576 இதை எழுதும்போது நம்மளுக்கு விரிச்சு எழுதும்போது நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கஷ்டமா இருக்கும் அப்படின்றாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை இல்லம்மா, ஈஸி. வெரி குட். 5 இலக்க எண் அல்லதுக்கு மேலான இலக்கங்களுடைய எண்கள் வருமாறு அமைந்த 3 பொருட்கள் பெயர்கள் கூறுக. இப்போ உங்க வீட்டுல எடுத்துக்கோங்க, என்னென்ன பொருள் இருக்குன்னு அப்படி சுத்தி பாருங்க. அப்படியே எங்கேயும் பாத்துருங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்காதீங்க. ஓகே, இப்படி சுத்தி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல என்னென்ன இருக்கு, ஏசி இருக்கா, ஏசியை பாருங்க, டிவி இருக்கா, அப்புறம் வேற வாஷிங் மிஷின் இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருள்லாம் இருக்கா. இதோட எதுக்கு 5 லட்சம் 5 இலக்க எண் இல்ல அதற்கு மேலே உங்க வீட்டுல இருக்கலாம். மேலான இலக்கங்களோட எண்கள் வருமாறு அமைந்த 3 பொருட்களின் பெயர்கள் சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன்ல, என்ன ஏசி இருக்கிறதுல நம்மளுக்கு உங்களுக்கு மகிழுந்து கார் இருக்கலாம், இருக்கா,
ரைட்டு. இல்லாட்டியும் பரவாயில்ல. அடுத்த வருஷத்துல இந்த இதை படிச்சு பாஸ் பண்ணி கண்டிப்பா டெட்ல பாஸ் பண்ணி நீங்க வாங்கிடலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வி உங்களுக்கு ஞாபகம் வரணும். இலக்கங்களுடைய எண்கள் வருமாறு அமைந்த 3 பொருள்கள் 5 இலக்கம் அல்லது 6 இலக்கம் சம்பளம் வாங்கணும். அது மாதிரி பொருள் வாங்கணும். மயிலுந்து, வண்டி இதெல்லாம் ஏசி இதெல்லாம் வாங்கணும்னா நல்லா படிங்க. மோட்டிவேஷனாக இருங்க. படிச்சு வாங்குறோம் அடுத்த வருஷம். சரிங்களா? ரைட். பேர் எழுதிட்டீங்களா? அடுத்த ஒரு மாவட்டத்தில் 10 லட்சம் மக்கள் உள்ளனர். அதே போன்று 10 மாவட்டங்களில் உள்ள மக்கள் தொகை எவ்வளவு? அதாவது இப்போ நீங்க இருக்க மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. மதுரை, இந்த மாதிரி நீங்க என்ன செங்கல்பட்டு இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. அதுல 10 லட்சம் மக்கள் உள்ளனர். உங்க மாவட்டத்துல 10 லட்சம் பேர். இதே மாதிரி 10 மாவட்டம் எடுக்கணும். உங்களுக்கு போட்டியா 10 மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட நீங்க முந்தி வரணும். என்ன செய்யணும்? அவங்களுக்கு மேல நீங்க படிக்கணும். ஒரு மாவட்டத்தில் 10 லட்சம் மக்கள் உள்ளனர். இதான் ஒரு மாவட்டம். இந்த மாதிரி 10 மாவட்டத்துல ஒரு மாவட்டத்துல உங்களுக்கு போட்டியா 10 லட்சம் பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதே மாதிரி 10 மாவட்டம் லேக்ஸ் போடுறேன். இந்த மாதிரி 10 மாவட்டத்துல 10 லட்சம், ஒரு மாவட்டத்துல 10 லட்சமா படிச்சா இதே மாதிரி 10 மாவட்டம் சேர்த்து எத்தனை லட்சம் கேட்குறாங்க? அப்ப 10 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ? 10 லட்சத்தை எழுதுங்க. லட்சத்துக்கு 5 1 2 3 4 5. அப்ப ஒரு தடவை கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 10 100 1000 10,000 லேக் 10 லேக் 10 லட்சம் 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இது ஒரு மாவட்டத்துல. இதே மாதிரி 10 மாவட்டங்கள்ல அப்ப 10 பெருக்கணும். இது நம்மளுக்கு ஈஸி. ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிரும்? ஏற்கனவே 1 2 3 4 5 6 ஜீரோ இருக்கா? இதுல ஒரு ஜீரோ சேர்ந்துடும். அப்ப 7 ஜீரோ சேர்ந்தா என்ன சொன்னோம்? வெரி குட்ரா, சரியா கவனிச்சிருக்க தம்பி. அப்ப 7 ஜீரோ தான் கோடி. அப்ப இதோட ஆன்சர் என்ன? கோடி. அடுத்து அரசானது கல்விக்காக குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாதம் 2 கோடியை செலவு செய்கிறது. அப்ப அரசு வந்து நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக, மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்காக, நம்மள ஆசிரியர்களாக போறோம். நம்மளோட மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு அரசாங்கம் எவ்வளவு செலவழிக்குதான்? மாதம் 2 கோடி எனில் 10 மாதத்தில் செலவிடப்படும் மொத்த தொகையாது. அப்ப 2 கோடி. அப்ப உங்களுக்கு 2 கோடி எழுத தெரியும். கோடிக்கு எத்தனை ஜீரோ? 7. அப்ப 7 கவுண்ட் பண்ணிக்கங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 1 10 100,000 10,000 லேக் 10 லேக் crore இன்டூ. இது வந்து ஒரு மாவட்டத்துக்கு. இதே மாதிரி ஒரு மாசத்துக்கு. இதே மாதிரி 10 மாசத்துக்கு. அப்ப ஒரே ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணிருக்கோங்க. ஏன்னா இது இன்ட்டு 10 ஒரு ஜீரோ. அப்ப 1 10 100,000 10,000 லேக் 10 லேக் crore 20 crore 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. அப்ப 20 கோடி செலவழிக்கிறேன். இதோட ஆன்சர். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இப்ப இட மதிப்பு பார்க்குறோம். இப்ப நம்ம பார்த்ததா எல்லாமே 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா 1 10 100,000 10,000 லேக் 10 லேக் crore. இப்ப crore எத்தனை ஜீரோ? 7. 10 லட்சத்துக்கு 6, லட்சத்துக்கு 5, 10,000க்கு 4, 1000க்கு 3, 100க்கு 2, 10க்கு ஒரு ஜீரோ, ஒன்றுகள்னா 1. சரிங்களா? இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. 10 கோடிக்கு எத்தனை? 8. அடுத்து 10 லட்சத்துல எத்தனை லட்சம் இருக்கு? 10. 10 லட்சத்துல எத்தனை ஆயிரங்கள் இருக்கு? இதெல்லாம் வந்து நீங்க எழுதி பார்த்து. இப்ப கேட்கிறாங்க 10 லட்சம் கேட்கிறாங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இந்த 10 லட்சத்துல எத்தனை ஆயிரங்கள் அப்படின்னா 1000க்கு எத்தனை பூஜ்ஜியம்? 3. 3 மட்டும் அடிச்சு விட்டுருங்க. அப்ப எத்தனை? 1000. 1000 சேர்ந்தா என்ன? 10 லட்சம். சரிங்களா? பெரிய எண்கள் எழுதும் போது நம்ம இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தினால் இடையில் எந்த ஒரு இலக்கமும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும். ஏன் இதை பண்றோம்னா இடையில எந்த இதுவும் நம்ம விட்டுறக்கூடாது. அதனாலதான் நான் அப்பப்ப கவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளுக்கு தெரியும் கோடிக்கு வந்து 7 ஜீரோ அப்படின்ட்டு எழுதிட்டு அடுத்து போயிடக்கூடாது. அதை கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்மளே அறியாம ஒரு ஜீரோ கூடவோ குறைச்சோ போட்டுருவோம். அடுத்து கோடிகள் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்றுகள்ல இதை ஃபுல்லா சேர்ந்துரும். 1 10 100 ஒன்றுகள். அதாவது 421. 1000க்கு கொண்டு விட மாட்டோம். கொஞ்சம் கேப் விடுவோம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஆயிரங்கள்ல 10,000ம் 1000ம் சேர்ந்துடும். லட்சத்துல 10 லட்சமும் லட்சமும். கோடியில கோடியும் 10 கோடியும். சரிங்களா? ஒரு நம்பரை நம்ம எப்படி ரீட் பண்றது? இந்த நம்பரை பார்த்தோடனே எவ்வளவு பெரிய நம்பரா அப்படின்னு இருக்கு. இந்த நம்பரை பாருங்க. பார்த்தோம் எப்படி ரீட் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்ப நம்ம கமா போட்டு பிரிச்சிட்டோம். இல்லை நம்மளுக்கு 1 10 100கள் தெரியும். நம்மளால என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா ரீட் பண்ணிடலாம். அப்ப பாருங்க 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி
10 கோடி நம்மளுக்கு தான் தெரியுமே. அது அப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ எப்படி ரீட் பண்ணுறது? 35,94,421. சரிங்களா? இதை இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் பிரிப்போம். அது பின்னாடி படிப்போம். கார்புள்ளி, அதான் கார்புள்ளின்னு சொல்றாங்கல்ல. இப்போ கமா போட்டு பிரிச்சுக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் நம்மளால படிக்க முடியல. அதனால என்ன செஞ்சுக்கிறோம், கமா போட்டு இப்போ நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். எக்ஸாமுக்கு கண்டினியூவாக உட்காந்து படிக்கிறோம். கொஞ்ச நேரம் படிக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட், அப்புறம் நம்ம கமான் கமான் அப்படின்னு படிக்கிறோமா, அடுத்து கொஞ்ச நேரம் படிக்கிறோம், கொஞ்ச நேரம் அப்படியே டயர்ட் ஆயிடுறோம், கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறோம், அப்படியே டயம் ஓடிடுது. திடீர்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது, ஆஹா படிக்கிறோம் அப்படின்னு கமான் கமான் அப்படின்னு சொல்லி வந்துடுறோமா, அப்போ கமா, அதான் கார்புள்ளி. அப்போ 1 2 3. அப்போ இந்தியன் சிஸ்டத்தில் எப்படி பிரிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 3, அடுத்து 2 2. சரிங்களா? இதுக்கு பேர் தான் வந்து கார்புள்ளி. அடுத்து இப்போ கேட்பாங்க, எடுத்துக்காட்டு, சூரியனுக்கு பூமிக்கு இடையே உள்ள தூரம் ஏறக்குறைய, இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு ரீட் பண்ண முடியல. ஆனால் கமா போட்டால் ஈஸியாக ரீட் பண்ணிடலாம். தூரம் ஏறக்குறைய மைல்கள். இதனை இந்திய எண் முறையில் கார்புள்ளியை பயன்படுத்தி எழுதுக. கார்புள்ளி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, கமா. இன்சர்ட் கமா டு த கிவன் நம்பர். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் sun and earth is this much. Insert comma to the given number using Indian system. இந்தியன் சிஸ்டத்தில் என்ன சொன்னேன், 3 2 2 2 பிரிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்பர் இருக்கு, இதை எழுதிட்டு ஒரு 0 செக் பண்ணிக்கணும். 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5. இப்போ இந்தியன் முறைப்படி 3 2. அப்போ 3 2 2. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்தியன் முறைப்படி, அப்போ இந்தியன் தாத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவரோட நம்பர் வந்து 322. அப்போ 3 2 2. இந்த மாதிரி ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் பிரிச்ச மாதிரி பிரிச்சிருக்காங்களா, 3 2 2 1. இது எதில் வந்துடும், ஒன்றுகளில் வந்துடும். இந்த 2 எதில் வந்துடும், ஆயிரங்களில் வந்துடும். இந்த 2 எதில் வந்துடும், லட்சங்களில் வந்துடும். இது இதில் வரும், கோடிகளில் வரும். அப்போ எப்படி வாசிப்பீங்க, 9,29,00,000. இந்த அட்டவணையை நீங்கள் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த வச்சு என்ன செஞ்சுருங்க, நிரப்பிடுங்க. எப்படி ரீட் பண்ணுவீங்க, 1670. அப்போ 1000 இங்கெல்லாம் டேஷ் போட்டுருங்க. 1100ல் 670. எண்ணின் பெயர் எழுதிருங்க, 1670, 1670. நெக்ஸ்ட், இதை கடைசியில இருந்து எழுதிட்டு வாங்க. ஒன்ஸ், ஒன்றுகள், 4 ஒன்றுகள், 8 10கள், அப்ப 80. 6 நூறுகள், 7 ஆயிரங்கள், 7 ஆயிரங்கள், 4 10,000கள். அப்போ இதெல்லாம் விட்டுருவோம். நீங்க இங்க இருந்து எழுதிடக்கூடாது. என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இங்க இருந்து எழுதிடுவீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இங்க இருந்து எழுதக்கூடாது, கடைசியில இருந்து எழுதணும். சரிங்களா? இங்க பாருங்க, 1. அப்போ இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க, நீங்கள் ரீட் பண்ணுங்க, சொல்லுங்கம்மா. 12,001. வெரி குட்மா, சூப்பர். உட்காருங்க. எந்திரிக்கவே இல்லைன்றீங்களா, பரவாயில்ல, ஓகே. இப்போ இதை ரீட் பண்ணுங்க, 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்போ எப்படி ரீட் பண்ணுவீங்க, 78,500,000. அதான் எழுதியிருக்காங்க, 78,500,000. இந்த மாதிரி இந்த 2 கணக்கை நீங்க முயற்சி பண்ணுங்க. இதுவும் கேட்பாங்க, எங்க இருந்து ஆரம்பிக்குன்னு கேட்பாங்க. வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக, இப்படிதான் நம்ம கவுண்ட் பண்ணணும். ரைட் டு லெஃப்ட், ரைட்ல இருந்தா வரணும். இது வந்து பன்னாட்டு முறை, இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டம் பார்த்தோமா. இப்போ இந்தியன் தாத்தானா நம்ம என்ன ஞாபகம் வந்துடணும், இந்தியன் 322, 322. பன்னாட்டு அப்படின்னா 333. ஃபேன்சி, அவங்க எப்பயுமே ஃபேன்சியாக தான் இருப்பாங்க. பன்னாட்டு 333. சரிங்களா? அப்போ 3 இலக்கம், அடுத்த 3 இலக்கம், அடுத்த 3 இலக்கம், இப்படியே பிரிச்சுட்டு போகணும். இப்போ பாருங்க, இப்போ 1. இப்போ இந்தியன் சிஸ்டத்துக்கு இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கும் இது சமமாக இருக்கும். 1 அங்கே 1னா இங்கேயும் 1 தான். அங்கே 10னா இங்கேயும் 10. அங்கே 100னா இங்கேயும் 100 சமம். அங்கே 1000னா இங்கேயும் 1000. சரிங்களா? இப்போ எங்கே வேறுபாடு அப்படின்னா, அங்கே 10,000னா இங்கேயும் 10,000. ஆனால் பன்னாட்டு முறையில் லட்சம் வராது. சரிங்களா? அதுக்கு பதில் என்னது, 100,000. லட்சத்துக்கு பதில் என்னது, 100,000. அது எப்படின்னு பாருங்க. இப்போ லட்சத்துக்கு எத்தனை 0? 5. வெரி குட்மா.
5 5 0. அப்ப இது நம்ம இந்தியன் முறைப்படி எப்படி சொல்லுவோம்? லட்சம் சொல்லுவோம். அப்ப பன்னாட்டு முறைப்படி 3 3 பிரிப்போமா? பன்னாட்டு முறைப்படி 3 3. அப்ப 3 3. அப்ப 3 0னா 1000மா? அப்ப எத்தனை 1000? 100,000. அடுத்து 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் வருமா? 10 லட்சத்துக்கு பதிலா மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். அடுத்து பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். இதை பார்த்துக்கோங்க. 1 10 100 1000 10,000 100,000 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், பில்லியனுக்கு எத்தனை ஜீரோ? வெரி குட், 9. இதை எப்படி இந்தியன் சிஸ்டத்துல எழுதுவோம்? இந்தியன் தாத்தா 322. இது எப்படி ரீட் பண்ணுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, million. சரிங்களா? அப்ப சரிங்களா? பில்லியன், பில்லியனுக்கு 9 0. இப்போ உங்களுக்கு இந்தியன் சிஸ்டத்துக்கும் இன்டர்நேஷனல் சிஸ்டம், அதாவது இந்திய முறைக்கும் பன்னாட்டு முறைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பாருங்க, இப்படி எழுதுறாங்க. குறியீடு அல்லது பிரிவுகள் இடையே கொண்டு இந்த நம்பரை வந்து பின்வருமாறு படிக்கவும் எழுதவும் செய்யலாம். எப்படி பிரிப்போம்? நம்ம 3 3 பிரிப்போமா? அப்ப இந்த 3, இந்த 421 இதுல வந்துருமா? அடுத்த 3 இதுல வந்துடும். அடுத்த 3 இதுல வந்துடும். அடுத்த 3 இதுல வந்துடும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா, இங்க 1னா அங்கேயும் 1, இங்க 10னா அங்கேயும் 10, இங்க 100னா அங்கேயும் 100, இங்க 1000னா அங்கேயும் 1000, இங்க 10,000னா அங்கேயும் 10,000. ஆனா இங்க லட்சம்னா அங்க லட்சம் வராது. நம்ம இந்திய முறைகள் தான் லட்சியங்களோட இருக்கும். லட்சியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம தான் லட்சம், இங்க லட்சியம் இருக்கும், அங்க லட்சம் இல்ல. அதுக்கு பதிலாக வேற பேர் சொல்றாங்க. என்னது? 100,000. அடுத்து மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். அப்ப இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? 35 பில்லியன், 35 பில்லியன், 694 மில்லியன், 568,421. சரிங்களா? இது இன்டர்நேஷனல் சிஸ்டம். இங்க வந்து நம்ம சொன்னோம் ஏற்கனவே கார் புள்ளியை பயன்படுத்தல். கார் புள்ளினா எத்தனைமா சொன்னோம்? அங்க 322னா இங்க நம்ம ஃபேன்சி நம்பர் 333. அப்போ 3 3. அதான் இங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை 3 3 பிரிச்சிருக்காங்க. அப்ப இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 1 10 100 1000 10,000 லட்சம், லட்சத்துக்கு பதிலாக 100,000, 10 லட்சம், 10 லட்சத்துக்கு பதிலாக மில்லியன். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி ஈக்குவலா வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒப்பிடுதல். ஒப்பிடுதல்னா என்ன? மாப்பிள்ளை பார்க்க போறாங்க, இந்த மாப்பிள்ளையா அந்த மாப்பிள்ளை பெஸ்ட்டா? அப்ப 2 பேரையும் பார்க்கணும். இவர் எதுல பெஸ்ட், இவர் எதுல பெஸ்ட்? 2 பேருமே ஈக்குவலா இருக்காங்க. இவரும் 5 இலக்க சம்பளம் வாங்குறாரு, இவர் 6 இலக்க சம்பளம் வாங்குறாரு. அப்ப யாரு பெருசு? 6 இலக்க சம்பளம் வாங்குறவர் தான் பெருசு. இப்ப கிட்டத்தட்ட பாருங்க, ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைய பாருங்க, முதல் மாப்பிள்ளைய போய் பாக்குறாங்க. அவரோட சம்பள பில்லு கொடுக்குறாரு, இவ்வளவு கொடுக்குறாரு. இப்ப யாரும் கொடுக்கறது இல்ல, ஒரு உதாரணத்துக்கு. அடுத்த மாப்பிள்ளை பாருங்க, இவ்வளவு கொடுக்குறாரு. இப்ப இதுல யார் வந்து அதிகமா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அடுத்த மாப்பிள்ளை இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, எப்படி யார் அதிகமா வாங்குறன்னு கண்டுபிடிக்கிறதுனா நம்ம படிச்சு, நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்க பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்திய முறைப்படி பன்னாட்டு முறை ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு கேளுங்க. அவங்க இந்தியன் முறைப்படியே சொல்லுமா அப்படின்னா இந்தியன் தாத்தா ஞாபகத்துக்கு வந்துடும். 322. அப்போ இதை ரேட் பண்ணுங்கம்மா. இதை ரேட் பண்ணீங்கன்னா 1,85,675 வாங்குறாரு முத மாப்பிள்ள. அடுத்த மாப்பிள்ள 1 லட்சம் வாங்குறாரு, சமமா இருக்காரு. அடுத்து 85,000 தான், அதுலயே சமமாக்குறாரு. ஆனா இவர் 675 ரூபா வாங்குறாரு, இவர் 858 ரூபா வாங்குறாரு. அப்ப காசு படி பாத்தீங்கன்னா 2வது மாப்பிள்ள தான் அதிகமா வாங்குறாரு. ஆனா நம்ம அப்படி பாக்குறது இல்ல. எவ்வளவு வாங்கினாலும் மாப்பிள்ளையோட குணத்தை பார்த்தா நம்ம கொடுக்குறோம். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்திய எண்முறை, பன்னாட்டு எண்முறை. இப்ப பாருங்க, 1 1 சமமா இருக்கு, 10 10 சமம், 100 100 சமம், 1000 1000 சமம், 10,000 10,000 சமம். இது வரைக்கும் சமமா இருக்காங்க. எங்க மாறுறாங்க?
இந்தியர்களுக்கு லட்சியம் இருக்கு, அதுல மாறுறாங்க, லட்சம் லட்சியத்தோட இருக்கும். அப்ப அங்க 100,000. சரிங்களா? இங்க நீங்க லட்சியத்தோட இருந்தா நீங்க ஒரு 100,000 பேருக்கு சம்பளம் தரலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லட்சியத்தோட நீங்க உழைச்சீங்கன்னா 100,000 பேருக்கு வேலை தரலாம். அடுத்து 10 லட்சம். அடுத்து 1 லட்சம் வச்சாச்சு, அதுலயே நம்ம இருக்க முடியாது. அடுத்து 10 லட்சம் வைக்கிறோம். லட்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இங்க மில்லியன், கோடி. சரிங்களா? அதாவது கடைக்கோடியில இருந்தேன் நான், லட்சம் 10 லட்சம்ன்றதுக்கு அந்த கோடிக்கு போயிட்டேன். இந்த கோடியில இருந்து அந்த கோடிக்கு நான் வெற்றி ஆயிட்டேன் அப்படின்னா கோடி. 10 மில்லியன். அப்போ உங்களை 10 மில்லியன் பேர் ஃபாலோ பண்றாங்க. கோடி போயிட்டீங்கன்னா உங்களை 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் இது 10 மில்லியன்னா 1 கோடி. நம்ம யூடியூப்ல கேட்டிருப்போம்ல, மில்லியன் கணக்கில் பண்றாங்க. அடுத்து 100 மில்லியன், 10 கோடி. லட்சம் கிடைச்சிச்சு, 10 லட்சத்துக்கு முயற்சி பண்ணோம். கோடி கிடைச்சிச்சு, 10 கோடிக்கு முயற்சி பண்ணோம். அவங்க வந்து மில்லியன், 10 மில்லியன், அடுத்து 100 மில்லியன், அடுத்து 100 கோடி. 100 கோடினா என்னது? பில்லியன். பில்லியனுக்கு எத்தனை ஜீரோ சொன்னோம்? 9 இருக்கா? அது 100 கோடி. இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. 1000 கோடினா 10 பில்லியன். இப்போ பாருங்க, அட்டவணையின் உதவியால் நாம் 5,73,40,40,000 என்று இந்திய முறையிலும் 57,340,000 என்று பன்னாட்டு முறையிலும் படிக்கலாம். தவறாக இடம்பெற்றுள்ள கார் புள்ளியை கண்டுபிடித்து சரியான முறையில் எழுதுக. அதாவது நம்மளுக்கு தெரியும் இந்தியன் தாத்தா 322, அவங்க வந்து ஃபேன்சி நம்பர் 333. அதை வச்சு இங்க என்ன தப்பா இருக்குன்னு கண்டுபிடிங்க. இந்திய முறைப்படி இப்படி போடலாமா? இது தப்பு. ஏன்னா எடுத்தோடனே என்ன வந்துடணும்? 322. அப்ப இங்க 1 1 பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கலாமா? முடியாது. இது 4ன்னு பிரிச்சிருக்காங்க. நம்மளுக்கு 3 தான். பன்னாட்டு முறை. பன்னாட்டு முறைனா ஃபேன்சி நம்பர் 333. இதுவும் தப்பு. 4 பிரிச்சிருக்காங்க. இது பாருங்க 3 3, இது 2 2 பிரிச்சிருக்காங்க. வராது. பன்னாட்டு முறைனால என்னது? 3 3 3 3 தான். அங்க 2 வராது. அப்ப இதுவும் தப்பு தான். அப்ப இதை எப்படி சரியா எழுதுறது அப்படின்னு கேட்கிறேன். நம்பர் எழுதிக்கங்க. இந்திய முறைப்படி 322. அடுத்து பன்னாட்டு முறையில 1. பன்னாட்டு முறைனா என்ன? 333 333 பிரிச்சிருங்க. புரியுதா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்னென்ன பார்த்துருக்கோம்னு ஒரு ரீகால் பண்ணிடுமா? நம்பர்னா என்ன, பெரிய நம்பர்னா என்ன, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், 10 மில்லியனுக்கு எத்தனை லட்சங்கள், இந்திய முறை, பன்னாட்டு முறை, ரெண்டையும் கம்பேர் பண்றது, எது பெருசு எது சிறுசு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு வெள்ளை அட்டையை எடுத்துட்டு அதை 9 சமமா பாகமா வெட்டுறாங்க. வெவ்வேறு எண்களை எழுதுவோம். 9 கார்டு வச்சிருக்கோம். 9 கார்டையும் நம்ம வேற வேற நம்பர் எழுதிக்கிறோம். பல முறை அட்டைகளை மாற்றி மாற்றி கிடைமட்டமாக வைத்து பல எண்கள் அவை மாதிரி வரிசைப்படுத்தும். அதில் எவையேனும் 5 எண்களை இந்திய முறையில் பன்னாட்டு முறையிலும் எழுதுக. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குரிய ஆக்டிவிட்டி. ஒரு 5 பேப்பரில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸ், அதை 5 டிஜிட்டோ 6 டிஜிட்டோ எழுதிட்டு அதை மாற்றி மாற்றி வச்சுட்டு அதை வந்து இந்திய முறைப்படி எழுதணும், பன்னாட்டு முறைப்படி எழுதணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய எண்கள் இடமதிப்பு. பெரிய எண்கள்னா என்னன்னு தெரியும்? கோடி, 10 கோடி, மில்லியன், 10 மில்லியன். அதோட இடமதிப்பு. இடமதிப்புனா என்ன? பிளேஸ் வேல்யூ. நான் இங்கே நிற்கிறேன், இது என்னோட பிளேஸ். சரிங்களா? இப்போ நான் இங்கே தள்ளி நிற்கிறேன், இது என்னோட இன்னொரு பிளேஸ். அப்படியே நான் இங்கே இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் பிளேஸ் வேல்யூ இருக்கு. சரிங்களா? என்ற எண்ணினை விரிவாக்க முறையில் எழுதுக. 6760997 அப்படின்ற நம்பரை எப்படி எழுதணுமா? விரிவாக்க, பெரிதாக்கி எழுதுக. விரிவாக்கி எழுதுனா ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி எழுதிடக்கூடாது. விரிவா எழுதுறேன் அப்படின்ட்டு 6 7 6 இப்படி விரிவா எழுதிடக்கூடாது. கொடுக்கப்பட்ட எண். அப்ப இதுல எத்தனை லட்சங்கள் இருக்கு, எத்தனை நூறுகள் இருக்கு, எத்தனை ஆயிரங்கள் இருக்கு, எத்தனை 10கள் இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப 1 10 100 1000 இப்ப பார்க்கணும். இது 3 2 2ன்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப எந்த மெத்தட்ல பிரிச்சிருக்காங்க? இந்தியன். இப்ப எத்தனை லட்சம் இருக்கு? ஒன்ஸ் 1 10 100 1000 10,000 லட்சம். அப்ப எத்தனை லட்சம் இருக்கு? 6 லட்சங்கள். கூட்டல் எத்தனை 10,000 இருக்கு? 7 10,000கள். எத்தனை ஆயிரங்கள் இருக்கு? 6 ஆயிரங்கள். எத்தனை நூறுகள் இருக்கு? 0. எத்தனை 10கள் இருக்கு? 9. 7 ஒன்றுகள். அப்ப இதோட ஆன்சர் என்ன?
6 லட்சம். லட்சத்துக்கு எத்தனை 5 ஜீரோ, 1000க்கு 10,000க்கு 4 ஜீரோ அதை எழுதிட்டோம்னா இதான் வந்து என்ன மெத்தடு, விரிவாக்க முறையில எழுதுறோம். புரியுதா பாருங்க. இந்த நம்பர் பாருங்க 984705 எடுத்தோம். இதில் தானே ஆரம்பிப்போம் ஒன்றுகள். அப்ப 6 ஒன்றுகள். அப்ப 6ஓட பிளேஸ் வேல்யூ என்ன 1. 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன இட மதிப்பு என்ன 10. 5 10கள் 50. 0 100. இப்ப 7 இப்ப கேட்குறாங்க 7ஓட இட மதிப்பு கேட்குறாங்க. அப்ப இந்த நம்பர்ல 7 எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். 1 10 100 1000 7000. சரிங்களா? நான் வேணா பெருசா எழுதி காட்டவா? சரிங்களா? இல்லை எந்த நம்பர் ஒவ்வொரு நம்பரோட இட மதிப்பு கேட்பாங்க. இப்போ நான் 6ல் நிற்கிறேன். அப்போ நான் 1ல் நிற்கிறேன். 6 ஒன்றுகள். அடுத்து 5க்கு மூவ் ஆகிறேன். அப்போ 5ன்றது 10. 5 10கள். அடுத்து 5லேருந்து அப்படியே இங்கே வரேன் 0. 0 100கள். அடுத்து 1000. எத்தனை ஆயிரங்கள் 7000கள். புரிஞ்சிருச்சா? பிளேஸ் வேல்யூ புரிஞ்சிருச்சா? என்ற எண்ணுருவானது 98,47,056 என்பதாகும். அடுத்து கீழே இருக்கும் எண்ணூறுகளை விரிவாக்கம் செய்க. இப்ப நான் விரிவாக்கம் பண்றோம். ஒரு சம் செய்யறேன், மற்றதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இந்திய முறைப்படி என்ன செஞ்சிடணும், 3 2 2 பிரிச்சுக்கணும். பிரிச்சாச்சா? இப்ப எழுதிக்கங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, லேக், 10 லேக். அதாவது தமிழ் எழுதிக்கங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி அந்த மாதிரி எழுதிக்கங்க. இப்போ 1 எத்தனை 1 7 விரிவா எழுதணுமா? அப்போ வந்து 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். எத்தனை லட்சங்கள் 2 10 லட்சம். சரிங்களா? 2 10 லட்சம். அடுத்து 3 லட்சங்கள். அப்போ 3 போட்டு லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ 5 ஜீரோ. அடுத்து 0 10,000. 10,000 0 10,000கள். அடுத்து 4 1000. இந்த 4 எந்த பிளேஸ்ல இருக்கு 1000 பிளேஸ்ல இருக்கு. அப்ப 4000. அடுத்து 5 எந்த இடத்துல இருக்கு 100. 5 100. 6 எந்த இடத்துல இருக்கு 10. 6 10கள். அடுத்து 7 ஒன்றுகள். இந்த மாதிரி எழுதிடலாமா? ட்ரை பண்ணுங்க. இப்ப அவங்களே வந்து ஒரு நம்பரை அடிக்கோட்டாங்க. இப்ப நாங்க 5 பேர் நிக்கிறோம். இங்க ஒரு 5 பேர் நிக்கிறோம். அதுல ஒரு ஆளை மட்டும் மார்க் பண்ணி அவரோட பிளேஸ் வேல்யூவை கேட்கறது. சரிங்களா? பாருங்க 1 10 100 1000 10,000 லட்சம். அப்ப 8ன்றது என்னது 8 லட்சம். சரிங்களா? அடுத்து இங்க 4 கொடுத்துருக்காங்க. நீங்களே சொல்லுங்க 4ஓட இட மதிப்பு என்னன்னு பார்த்து சொல்லுங்க. யாருமா சொன்னது 10,000. சரியா சொல்லிட்டீங்க. அப்ப 4 10,000. புரிஞ்சுச்சா? அடுத்து பின்வரும் எண் பெயர்களிலிருந்து எண்ணூறுக்களை எழுதி அவ்வெண்ணில் 5 இட மதிப்பை காண்க. எண் பேர் கொடுத்துருக்காங்க, அது என்ன, அதாவது வேர்ட்ஸ் டு நம்பர். வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த நம்பரை மாத்திட்டு 5 அதோட 5ல இருக்க இட மதிப்பு பிளேஸ் வேல்யூ. இப்போ பாருங்க 47 லட்சம். அப்போ இது எப்படி எழுதணும்? இப்படி எழுதிக்கங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக், 10 லேக், crore. இந்த மாதிரி எழுதிக்கங்க. சரிங்களா? எழுதியாச்சு. இப்போ 60 இதை மட்டும் எடுத்துக்க 561. அப்ப 561. அடுத்து 38,000. 38,000. அடுத்து 47 லட்சம். அப்ப crore வராது, 47 லட்சம். இதை என்ன எழுதுறது? எழுதுவீங்க. இதுல என்ன கேக்குறாங்க 5ஓட இட மதிப்பு பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5. 5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப எத்தனை பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 எத்தனை சொல்லுங்க? வெரி குட் 100. அப்ப 500. 5 நூறுகள். இதே மாதிரி இதை எழுதுங்க. 9,82,50,241. இப்போ கோடி. அப்ப ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க. 241.
அடுத்து 50,000. அப்ப 50,000. 2 லட்சம். 1 10 100 1000 10,000 2 லட்சம் லட்சம். அடுத்து 9 கோடி. அப்ப இப்படி எழுதிக்கங்க. 1 ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000 10,000 லேக் 10 லேக் crore. அப்ப 10 லேக் இல்ல crore தான். அப்போ 9 கோடி. கோடினால எத்தனை நம்பர் இருக்கணும்? 9 நம்பர். சரிங்களா? அப்ப எத்தனை? 9 கோடியே 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 1 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. அப்ப 9 கோடியே 82,50,241. இதே 19 கோடி எழுதிருவீங்களா? முயற்சி பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? இப்போ 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க. உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்கு. சரிங்களா? அதில் 1000 பிரிக்கிறீங்க. 1000, அடுத்து ஒரு 1000, அடுத்து ஒரு 1000, அடுத்து ஒரு 1000. அப்படியே 1 லட்சத்தை எத்தனை ஆயிரமா பிரிக்கலான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் 1 லட்சத்தில் லட்சத்தை எழுதிக்கங்க. லட்சத்துக்கு எத்தனை 0? 5. இதுல என்ன கேட்குறாங்க? 1000. 1000த்துக்கு எத்தனை 0? 3. 3 0 அடிச்சு விட்டுருங்க. அப்போ மிச்சம் என்ன வரும்? 100. புரியுதுங்களா? அடுத்து மில்லியன். மில்லியன் எப்படி எழுதுவீங்க? பன்னாட்டு முறையில 6. சரிங்களா? அப்ப இதுல என்ன கேட்குறாங்க? ஆயிரங்கள். அப்ப மில்லியன் எழுதிட்டு 1000. 1000த்துக்கு 3 0வா? அப்ப 1000 ஆயிரங்கள் உள்ளன. சரிங்களா? அடுத்து 10 லட்சத்தில் எத்தனை நூறுகள் உள்ளன? சொல்லுங்க. 10 லட்சத்தில் எத்தனை நூறுகள் உள்ளன? முதல் 10 லட்சத்தை எழுதணுமா? 10 எழுதிக்கங்க. லட்சத்துக்கு 5 0. அப்ப 10 லட்சம். எத்தனை நூறுகள்? அப்ப 100 ரூபா நோட்டா எடுத்து வைக்கிறோம். 100 ரூபாய்க்கு எத்தனை 0? 2. 2 அடிச்சு விட்டுருங்க. அப்ப 1 10 100 1000 10,000. அப்ப 10,000 நூறுகள். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து 1 மில்லியன். மில்லியன் எப்படி எழுதணும்? 10 லேக் 10 லேக் 100 100,000 ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 லேக் 10 லேக் crore. சரிங்களா? அப்போ 1 மில்லியன் எழுதிக்கிங்க. எழுதிட்டு அதில் எத்தனை லட்சம்? அப்போ 1 மில்லியன் எழுதிட்டு லட்சத்துக்கு எத்தனை 0? 5 0. 5 0 மட்டும் அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? பாருங்க. பன்னாட்டு முறைக்கு வாங்க. இப்ப மில்லியன் 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். 10 லட்சம்ன்றது மில்லியன். அப்ப எத்தனை மில்லியனுக்கு எத்தனை 0? 1 1 2 3 4 5 6 6 0. இதுல எத்தனை லட்சம் கேட்கறாங்க? லட்சத்துக்கு எத்தனை? 5 0 கழிச்சிட்டீங்கன்னா அதான் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்தது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ட்ரை பண்ணுங்க. பாருங்க. 10 லட்சம் மாணவர்கள் அனுப்புவதில் ஒவ்வொருத்தரும் பார்த்தாச்சா? அடுத்து இப்போ பயிற்சி வர்றோம். இப்போ நம்ம என்னென்ன படிச்சோமோ அதை ஃபுல்லாக பயிற்சியில் கேட்குறாங்க. வேற ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். அங்கே என்ன படிச்சோமோ அதை அப்ளை பண்ண போகிறோம். மிகச்சிறிய, சிறியனால என்ன வந்துடணும்? 0. மிகப்பெரிய அப்படின்னா 9. மிகச்சிறிய 7 இலக்க எண். அப்போ 1 2 3 4 5 6 1. 7மே 0 போட்டோம்னா மதிப்பு இருக்காது. அப்ப இதான் மிகச்சிறிய 7 இலக்க எண். 7 இலக்கங்கள் 7 டிஜிட்ஸ் இருக்கணும். சரிங்களா? அடுத்து மிகப்பெரிய 8 இலக்க எண். பெரிய பெரியனா என்ன அர்த்தம்? 9. எத்தனை 9கள்? 8 9. ஓகேவா? ஓகே. 5 இடமதிப்பு. இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டத்துல பிரிச்சுக்கோங்க. 3
முதல் 3, அடுத்த 2, அடுத்த 2. காற்புள்ளி தான் போடணும். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக ரவுண்ட் பண்றேன். இப்ப 5 இட மதிப்பு. அப்போ 1, 10, 100, 1000. அப்ப 5000. புரியுது நினைக்கிறேன். அடுத்து என்ற எண்ணின் விரிவாக்கம். விரிவாக்கம்னா என்ன அர்த்தம்? 7 இன்ட்டு எத்தனை? இதை ஈஸியா சொல்லணும்னா 7 எழுதிக்கங்க. 7க்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருதுன்னு பாருங்க. அத்தனை 0 சேர்த்துருங்க. 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 7 இன்ட்டு 6. அடுத்து 6 எழுதுங்க. 6க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0. அப்ப 6க்கு அப்புறம் 1, 2, 3, 4, 5. அப்ப 5 0. அடுத்து 7. 7க்கு அடுத்து எத்தனை 0? 1, 2, 3, 4. அடுத்து 0. 0 தேவையில்லை, எழுதிங்க. 0 மட்டும் எழுதிங்க. அடுத்து 9. 9க்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்கு? 2. அப்ப 10. அடுத்து 5. 5க்கு அப்புறம் எதுவுமே இல்லைனால 1. அப்போ 1, 10. இங்க 100 வேணா சேர்த்துக்கங்க. 100, 1000, 10,000, லட்சம். சரிங்களா? அப்ப இது எப்படி வாசிப்பீங்க? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். அப்ப எப்படி வாசிப்பீங்க? 76,70,905. சரிங்களா? அடுத்து சரியா தவறா நீங்க தான் சொல்ல போறீங்க. இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம சரியா தவறான்னு புரிஞ்சுக்க முடியும். ஓரிலக்க எண்ணின், ஓரிலக்க எண்ணாலே 0 to 9. ஓரிலக்க எண்ணின் தொடர் எப்போதும் ஓரிலக்க எண்ணாகுமா? ஒரு ஓரிலக்க எண்ணா அதோட தொடர் எப்பயுமே ஓரிலக்க எண்ணாகுமா? இல்ல. ஏன்னா எல்லா நம்பருக்கு வரும். ஆனா 9க்கு வராது. ஏன்னா 9ஓட தொடரினால என்ன ஆயிரும்? 2 இலக்கம் ஆயிரும். அப்போ தவறு. ஏன்னா இங்க எல்லான்னு கேட்டிருக்காங்க. ஓரிலக்க எண்ணின் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்த மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போது 3 அல்லது 4 இலக்க எண்ண ஆகுமான்னு கேட்குறாங்க. 3 இலக்க எண்ணின் முன்னி. இப்போ சின்ன 3 இலக்க நம்பர் சொல்லுங்க. 100. இதோட முன்னி அப்படின்னா ஒரு நம்பரை கழிக்கணும். அப்போ 99. அப்போ 3 இலக்க எண்ணின் முன்னி எப்போது 3 அல்லது 4 இலக்க எண்ண ஆகுமா? இருக்காது. தவறு. அடுத்து இந்திய முறையில் என்ன எழுதுகிறோம்? இது சரியா தப்பா? இந்திய முறைப்படி என்ன? 3, 2, 2. அப்போ 3 பிரிச்சிருக்காங்க. அடுத்து 2 பிரிச்சிருக்காங்க. அடுத்து 2 பிரிச்சிருக்காங்க. அடுத்து 1. அப்ப சரி. அடுத்து இந்த நம்பரை வந்து இப்படி எழுதியிருக்காங்க. இது சரியான்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. சரியா தவறான்னு சொல்லுங்க. பாருங்க. 1. அப்ப 8 இன்ட்டு 1. அடுத்து 10. 8 இன்ட்டு 10. அடுத்து 8 இன்ட்டு 100. அடுத்து 8 இன்ட்டு 1000ன்னு வரணும். ஆனா இங்க என்ன போட்டிருக்காங்க? 10,000ன்னு போட்டிருக்காங்க. ஒரு 1000 மிஸ் ஆகுது. அப்ப தவறு. புரியுதுங்களா? இப்போ நம்ம படிச்சோம்னா ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து மிகச்சிறிய, சிறியனாலே 0. 6 இலக்கம். அப்ப 6 இலக்கமே 0வா இருக்காது. ஒரு 1 இருக்கும். அப்ப 5 0. எத்தனை 10,000ங்கள் உள்ளன? அப்ப மிகச்சிறிய 6 இலக்கம் நம்ம எழுதணும். மிகச்சிறிய 6 இலக்கம் எழுதியாச்சு. இதுல எத்தனை 10,000ங்கள்? 10,000த்துக்கு எத்தனை 0ன்னு தெரியணும். 1, 10, 100, 1000, 10,000. சரிங்களா? அப்ப 1, 10, 100, 1000, 10,000. 6 இலக்கம் எழுதியாச்சா? 6 இலக்கத்துல எத்தனை 10,000? அப்ப 1, 10, 100, இது 1000. 3 0 இருக்கா? அப்ப 10,000த்துக்கு எத்தனை 0? 4. 10,000த்துக்கு எத்தனை 0? 4. அப்ப 4 தான் அடிச்சு விட்டுருங்க. சாரி, இங்க அப்ப 4 தான் அடிச்சு விட்டீங்கன்னா எத்தனை? 10. அப்ப மிகச்சிறிய 6 இலக்க எண்ணி எத்தனை 10,000? 10 10,000ங்கள். சரிங்களா? காற்புள்ளியை உற்று நோக்கி பின்வரும் எண்கள் 7ன் இட மதிப்பு. அப்ப இது இந்தியன் முறைப்படி பிரிச்சிருக்காங்க. 3, 2, 2 பிரிச்சிருக்காங்க. இங்க 3, 3, 3 பிரிச்சிருக்காங்க. இது பன்னாட்டு முறை. இதுல உற்று நோக்கி பின்வரும் 7ன் இட மதிப்பு. இப்ப 7 எங்க இருக்கு?
இந்தியன் முறைப்படி 7 இடமதிப்பு என்ன? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். அப்ப 7 10 லட்சங்கள், 70 லட்சங்கள். இது பன்னாட்டு முறை. 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். அப்ப மில்லியன், 7 மில்லியன். அடுத்து கார்புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. பன்னாட்டு முறையில கார்புள்ளி எப்படி எழுதுறது? 3 3. அடுத்து 3 3 3 3 3ஆ பிரிக்கணும். அடுத்து இந்த நம்பர் பாருங்க, 3 3 3. சரிங்களா? அடுத்து இதை பாருங்க, 3 3 3. பன்னாட்டு முறை. பன்னாட்டு முறையில் எழுதுக. எழுதியாச்சா? இதை வந்து வார்த்தையில் எழுத சொன்னாங்கன்னா எழுதிடணும். எப்படி? 1 10 100 1000 10,000 100,000. அப்ப 347,056. அடுத்து 1 10 100 1000 100,000 மில்லியன். சரிங்களா? அதை வச்சு நீங்க எழுதிடணும். அடுத்து மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி. மிகப்பெரிய 6 இலக்கண். மிகப்பெரியனா என்ன வந்துடணும்? 9. 6 டைம் எழுதணும். எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் கார்புள்ளி இடுக. அப்ப ஃபர்ஸ்ட் இந்தியன் முறைப்படி என்னன்னா 3 2 2. அடுத்து பன்னாட்டு முறைப்படி 3 3. சரிங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். அடுத்து பின்வரும் எண்ணூர்களின் எண் பெயர்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. அவங்களே பன்னாட்டு முறையில பிரிச்சுட்டாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? பேர் மட்டும் தான் எழுத போறோம். சொல்லுங்க. 1 10 100 1000 10,000 100,000. அப்ப எப்படி எழுதுவீங்க? 345,678. 1 10 100 1000 10,000 100,000 மில்லியன். அப்ப 8 மில்லியன் 343,710. சரிங்களா? இப்ப இந்திய முறைப்படி 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் வந்துடும். இங்க பன்னாட்டு முறைனா மில்லியன். இப்போ இதை எழுதிடலாமா? அடுத்து வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ்ல மாத்திரம். எப்படி? 2,30,50,51,980. அப்ப இப்படி எழுதிக்கணும். இந்திய முறைப்படி கோடி ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakh, 10 lakh, crore. சரிங்களா? அப்ப 2 கோடியே. அப்ப எத்தனை கோடி? 2 கோடியே. எத்தனை லட்சம்? 30 லட்சம். எத்தனை ஆயிரம்? 51,980. இந்த மாதிரி வார்த்தையில கொடுத்துருவாங்க. நம்ம எதில் மாத்திரம்? நம்பர்ல மாத்திரம். இதை பாருங்க, 66 மில்லியன். அப்ப மில்லியன்னா நம்ம எந்த இதில் போயிடணும்? பன்னாட்டு முறையில போயிடணும். அதை எழுதிட்டு 66,345,027. அடுத்து 789 மில்லியன். அப்போ பன்னாட்டு முறை. பன்னாட்டு முறை சொல்லுங்க. எப்படி? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக் போடக்கூடாது, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். இப்படி எழுதிட்டு ஒவ்வொன்றா எழுதுங்க. 66 மில்லியன். அப்ப 66 மில்லியன். இப்ப 166 மில்லியனா 166 போட்டுறேன். வெறும் 66. அப்ப இது வராது. 66 மில்லியன் 345,000. அப்ப 1000லாம் ஒரு கேட்டகரி. 345,027. அப்ப 100 இல்ல, 100 இல்ல. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து ஒரு தொடர் வண்டி. இந்திய தொடர் வண்டி போக்குவரத்தில் ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள் உள்ளனர். இதை பன்னாட்டு எண் முறையில் எழுதுக. 10 லட்சம். அப்ப எழுதுங்க. இந்திய முறைப்படி எப்படி எழுதுவீங்க? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இதை வந்து நம்ம எதுல கேட்குறாங்க? பன்னாட்டு எண் முறையில் எழுத சொல்றாங்க. அப்ப 3 3. அப்ப எப்படி ரீட் பண்ணுவீங்க? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். அப்ப மில்லியன். 10 லட்சம்ன்றது 1 மில்லியன். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 லட்சம்.
இப்போ பாருங்க 10 மில்லியனின் தொடரி. தொடரின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ட்ரெயின் அடுத்தடுத்து போகுமா? அப்போ அதோட ஒன்றை கூட்டிக்கணும். அப்போ 10 மில்லியன் 1 இது வரும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வராது கண்டிப்பா. ஏன்னா இது வந்து பெரிய எண். 10 மில்லியன். அப்போ 10 மில்லியனை எழுத தெரியணும். எப்படி? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, மில்லியன். அப்போ இதோட தொடரி ஒன்றை கூட்டுங்க. அப்போ எத்தனை? 1 2 3 4 5 ஜீரோ வருது இடையில. 1 2 3 4 5. அப்போ இதுதான் ஆன்சரு. இங்க பாருங்க 6 0. அப்போ இது கிடையாது. அடுத்து இது எப்படி ரீட் பண்ணுவீங்க? எத்தனை மிகப்பெரிய 6 இலக்க எண், மிகப்பெரிய 6 இலக்க எண்ணின் தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு. அப்போ தொடரியும் கண்டுபிடிக்கணும், முன்னியும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குள்ள வேறுபாடுனா என்ன? மைனஸ். அப்ப தொடரி 6 இலக்க எண்ணை எழுதிருங்க. இதோட தொடரி 5. 1 2 3 4 5. இதோட தொடரினா 1 கூட்டணும். அப்புறம் முன்னினா இதை வந்து 1 கழிக்கணும். அப்ப இதுல 1 கழிச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா தொடரிக்கும் முன்னிக்கு உள்ள வேறுபாடு. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சிடணும். கழிங்க. ரைட், அடுத்த கணக்கு போங்க. அடுத்து 1 பில்லியனுக்கு சமமானது. 1 பில்லியனுக்கு சமமானது. அப்போ நம்ம பில்லியன் என்னது? பன்னாட்டு முறையில் போயிடணும். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். நெக்ஸ்ட் பில்லியன். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? 1 பில்லியன்னால என்ன சொன்னோம்? 9 ஜீரோன்னு சொன்னோம். அப்போ 9 ஜீரோ போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 8 9. அப்போ 9 ஜீரோனா இது எதுக்கு சமம்? கோடியான்னு கேட்குறாங்க. 100 கோடியான்னு கேட்குறாங்க. கோடிக்கு எத்தனை ஜீரோ? 7. அப்போ 1 2 3 4 5 6 7ன்னு பிரிக்கிறோம். 7ன்னு பிரிச்சா நம்மளுக்கு 100 கோடி வருது. கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் விரிவான வடிவம் பாருங்க. 1 10 100 1000 10,000 லட்சம். 6,70,905. இந்த இது விரிவான வடிவம். அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல லட்சம் கோடின்னு பிரிக்கணும். இப்போ பாருங்க 5 எத்தனை ஒன்று? 5 ஒன்றுகள். அப்போ இங்கேயே 5 1 கொடுத்துருக்காங்க, இங்கேயே 5 1, இங்கேயே 5 1, இங்கேயே 5 1. சரியா இருக்கு. அடுத்த டிஜிட் பாருங்க 0 10கள். 0 இங்க இல்லை, 10 இல்லை. ஆனால் இங்கே 0 10 போட்டிருக்காங்க, இங்கேயும் 0 10 போட்டிருக்காங்க, இங்கேயும் 0 10 போட்டிருக்காங்க. அதுவும் சரியா இருக்கு. அடுத்த நம்பர் பாருங்க 9 நூறுகள். 9 நூறுகள் இங்கே போட்டிருக்காங்க, ஆனால் இங்கேயும் 9 நூறுகள் போட்டிருக்காங்க, இங்கேயும் 9 100, இங்கேயும் 9. அடுத்த நம்பர் வாங்க 1000. 0 1000, அதாவது 1000மே இல்லைன்னு இருக்காங்க. அப்போ இங்கே 7000 போட்டிருக்காங்க, அப்போ இது வராது. இங்கேயும் 7000 போட்டிருக்காங்க, அது வராது. அப்போ இங்கே வந்து 1000 0 போட்டிருக்காங்களா? அப்போ இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். அடுத்த டிஜிட் போகிறோம். 1 10 100 1000 10,000. 7 10,000. இங்கேயும் 7 10,000 போட்டிருக்காங்களா? இங்கேயும் 7 10,000 போட்டிருக்காங்களா? அப்போ அடுத்த நம்பரை பார்க்கணும். 1 10 100 1000 10,000 லட்சம். 6 லட்சங்கள். அப்போ எத்தனை லட்சத்துக்கு? எத்தனை ஜீரோ? 5. 1 2 3 4 5. ஆனால் இங்கே வந்து கூட போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 போட்டிருக்காங்க. அப்போ இது கிடையாது. இதுதான் ஆன்சரு. சரிங்களா? விரிவான வடிவம். அடுத்து எண்களை ஒப்பிடுதல். நான் சொன்னேன்ல 2 நம்பர் கொடுத்துருவாங்க, அதை எது பெருசு எது சிறுசுன்னு ஒப்பிடுறது. அவற்றில் எது பெருசோ அது லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு போடுறோம். இதில் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கே 100 ரூபா, இங்கே 1000 ரூபா. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு 1000 ரூபா தான் பெருசு. ஏன்னா 100 ரூபாய்க்கு 3 நம்பர் இருக்கும், 1000 ரூபாய்க்கு 4 நம்பர். 1 0 0, இங்கே 1 0 0 0. பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். பாருங்க, நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இதில் எது பெருசு. பார்த்தாலே தெரியுது இதுதான் பெரிய நம்பர். அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. என்ற 2 எண்களை ஒப்பிடும்போது அதிக இலக்கங்கள், எதில் வந்து அதிக இலக்கங்கள் இருக்கோ அதான்
பெருசு. இங்க 3 இலக்கம் இருக்கு, அங்க 4 இலக்கம் இருக்கு. அப்ப நீங்க கம்பேர் பண்ணவே தேவையில்ல. பார்த்தோன்னு சொல்லிடலாம். இதான் நம்ம கேட்போம்ல, மாப்பிள்ளை இப்படி 5 இலக்கங்கள்ல அந்த காலத்துல கேட்பாங்க. 5 இலக்கங்கள்ல சம்பளம் வாங்குறாரா? மாப்பிள்ளை 4 இலக்க சம்பளமா? இல்ல 6 இலக்க சம்பளமான்னு கேட்பாங்க. அப்போ இதை வச்சு கம்பேர் பண்ணிடணும். பாருங்க, இதுவா பார்த்தோட தெரியுது இதுதான் பெருசுன்னு. ஏன்னா இதுல வந்து 1 2 3 4 5 6 இலக்கம் இருக்கு. அடுத்து என்றும் அந்த இலக்கங்களை வைத்து உடனே கூறிவிடலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றும் 7000. அப்போ 1000 ஒரு 5 நம்பர் கொடுக்குறாங்க உங்களுக்கு. 1468 5 201 69 70,000. இதுல எது பெருசுன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு. இலக்கங்களை வச்சே தெரிஞ்சிருச்சு. இது ஓர் இலக்கம், இது மூவிலக்கம், இது 2 இலக்கம், இது 4 இலக்கம், இது 5 இலக்கம். அப்ப 5 இலக்கம் தான் பெருசு. அப்ப இதுதான் பெருசு. பெரிய எண் என்றும் 5 என்பது இருக்கிறதுலே சின்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஏறு வரிசையில் எழுத சொல்றாங்க. ஏறு வரிசைன்னா என்ன? நம்ம சின்ன சின்ன இருந்தா பெரிய நம்பருக்கு போவோம். ஃபர்ஸ்ட் 1, அடுத்து 2, அடுத்து 3, இப்படி ஏறுவோமா படிக்கட்டுல. முதல் படி, 2வது படி, 3வது படி, 4வது படி, 5வது படி ஏறினாதான் மேலே போக முடியும். அப்ப ஏறு வரிசைன்னா சின்னதுல இருந்து பெரிய நம்பர். அப்ப இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல எது சின்ன நம்பர் நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. 9 ஓர் இலக்க எண். அப்ப இதான் ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர். எழுதிட்டு இதை அடிச்சு விட்டுறணும். அதை போட்டு குழப்பக்கூடாது. ஏன்னா நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, திரும்ப திரும்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த சின்ன நம்பர் 600. இது 3 இலக்கம், இது 2 இலக்கம். வேற 2 இலக்க நம்பர் கிடையாது, அதனால 50. இல்லை இப்படி கூட எழுதிங்க, 9 50 விட சிறியது. அடுத்து இதை அடிச்சு விட்டுருங்க. அடுத்து இது 3 இலக்கம், அப்ப வேற 3 இலக்க எண் இல்லை. அடுத்து இதை கம்பேர் பண்றோம். இது 5 இலக்கம், இது 4 இலக்கம். அப்ப அடுத்து 4 இலக்கம் தான். அடுத்து 5 இலக்க எண். இதான் என்னது? ஏறு வரிசை. இது இறங்கு வரிசை. மேல இருந்து கீழே பெரிய நம்பர். என்னப்பா முதல் 6 லட்சம் 6 இலக்கத்துல வாங்கிட்டு இருந்த வர வர என்னப்பா இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இறங்குனா பெரிய பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வந்தாதான் இறங்குதுன்னு கேட்பாங்க. பரவாயில்லையே, 4 இலக்கங்களை வாங்கிட்டு இருந்த இப்ப 6 இலக்க சம்பளம் வாங்குற, நல்லா முன்னேற. ஏறு வரிசை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏறு வரிசை, இறங்கு வரிசை. ஏறுனா சின்ன படிக்கல இருந்து பெரிய படிக்கட்டு ஏறுறது. இறங்கு வரிசைனா பெருசுல இருந்து சிறுசா இறங்குறது. இது அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி தலைகீழ போட்டோம்னா அதான் என்னது? இறங்கு வரிசை. பெரிய நம்பர் இருக்குல்ல, எது பெரிய நம்பர்? இதான். அப்ப அதான் முதல் எழுதிடணும். இது எழுதுனா இறங்கு வரிசை. பாருங்க, மிகப்பெரிய எண்ணையும் மிகச்சிறிய எண்ணையும் காண்க. இருக்குல்ல எது பெரிய நம்பரு? இதான் பெரிய நம்பர். இருக்குல்ல எது சின்ன நம்பரு? இதான். அதை தான் கேட்டிருக்காங்க. இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்க. அப்ப இதுதான் பெரிய நம்பர், அப்ப இது சின்ன நம்பர். சரிங்களா?